ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீ சேனல். ரொம்பவே சிம்பிளாக ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணிடலாம். நம்ம வந்து நார்மலாக இருக்கக்கூடிய வாழைக்காய், அந்த ஏத்த மரத்தில் உள்ள வாழைக்காயில் வந்து சிப்ஸு வந்து மஞ்சள் கலரில் வரும். ஆனால் இது வந்து அந்த மாதிரி இல்லை. நம்ம நார்மலாக வந்து வாழைக்காய் கூட்டு வைக்கிறதுக்கு எடுப்போம்ல, அந்த வாழைக்காயில் வந்து நல்லா மொறு மொறுன்னு சிப்ஸ் வந்து எப்படி பண்ணலான்னு தான் பார்க்க போகிறோம். ரொம்பவே ஈஸி தான். ஃபஸ்ட்டு நான் இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரே ஒரு வாழைக்காய் தான் எடுத்திருந்தேன். அந்த வாழைக்காய் எடுத்துகிட்டு நல்லா வந்து அந்த சுற்றி இருக்கக்கூடிய தோல் எல்லாமே நம்ம வந்து சீவி எடுத்துடணும். எடுத்துகிட்டு வந்து அந்த சீவக்கூடியது இருந்துச்சுன்னா அதில் சீவி எடுத்துடுங்க. நான் வந்து கத்தி வச்சு தான் நல்லா தின்னாக வந்து கட் பண்ணி எடுத்தேன். கட் பண்ணி எடுத்துகிட்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்து தண்ணியில் வந்து போட்டு வச்சிடணும். அப்போ தான் கருக்காமல் இருக்கும். இப்போ இன்னொரு சின்ன ஒரு கிண்ணி எடுத்துடுங்க. அதில் வந்து கொஞ்சமாக உப்பு போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அதை தனியாக எடுத்து வச்சுருங்க. இப்போ அடுப்பில் வந்து எண்ணெய் வந்து ஊற்றி வச்சுருக்கேன். ஒரு மீடியம் ஃப்ளேமில் இருக்கும்போது கொஞ்சம் அதிலேருந்து பாதி அளவு மட்டும் ஃபஸ்ட்டு எடுத்து நம்ம வந்து போட்டுக்கிடலாம். இது வந்து மொத்தமாக போட்டால் ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கிடும். நம்ம வந்து கொஞ்சம் ஒன்று ஒன்றா எடுத்து கையில் எடுத்து போட்டுடலாம். இப்போ நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. ஓரளவுக்கு பாதி அளவுக்கு குக் ஆயிரும். நல்லா வந்து கலரும் கொஞ்சம் சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும். அப்போ நம்ம வந்து இந்த மாதிரி ஆப்பையில் எடுத்துகிட்டு மேலே வரைக்கும் எடுத்துகிட்டு அப்புறம் உள்ளே போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க அந்த உப்பு தண்ணி கொஞ்சமாக ஊற்றணும். இது வந்து லைட்டாக தெறிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் ரொம்ப வந்து இதாகாது. அந்த ஒரு சலசலப்பு இருக்கும் எண்ணெயில். அது எல்லாமே அந்த சவுண்டு எல்லாமே போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சிப்ஸ் வந்து மேலே வந்து மிதக்க ஆரம்பிச்சிடும். அந்த டைம் நம்ம வந்து எடுத்துடலாம். எடுத்துகிட்டு அந்த எண்ணெயெல்லாம் போனதுக்கப்புறம் நம்ம இதை வந்து எடுக்கலாம். இப்போ எல்லாமே பொரிச்சு எடுத்தாச்சு. பொரிச்சு எடுத்ததுக்கப்புறம் பார்த்தா ஒரு பவுலில் எடுத்து போட்டுக்கலாம். நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். அந்த பவுலில் போடும் போதே தெரியும். இப்போ இதிலே வந்து நமக்கு வந்து உப்பு வந்து பிடிச்சிரும். இப்போ இதில் வந்து கொஞ்சமாக ஜீரக பொடியும் அப்புறம் வந்து வத்தல் பொடியும் மட்டும்தான் வந்து போட்டிருக்கேன். உங்களுக்கு சாட் மசாலா வேணும் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதை ஆட் பண்ணிடலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள்.